அன்பு நேயர்களே, ஒரு மனிதன் ஒரு ஒரு 2-10 பொய்யை சொல்லலாம் இல்லையா? தேவைக்கு அவசியம் தேவைப்பட்டால் 1, 2, 10, 20, 30 செய்யலாம். ஆனால் ஒரு ஏக்கர் கணக்கில் பொய் சொல்ல முடியும் என்றால் அது கேவலம் நக்கல் நையன். அதுவும் ஒரு பொது மேடையில, உலக தலைவர்கள் கூடிய ஒரு பொது மேடையில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜி ஒரு பொய் அவிச்சு விட்டுக்கிறார். எப்போது? இந்த மாதமே பிப்ரவரி 16 to 20 வரையும் 5 நாட்கள் நீடுல்லியில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய உலக மாநாடு AI இம்பாக்ட் சப்மிட் இந்தியா. இதான் அந்த மாநாட்டுற பேரு. நம்ம நாட்டு தலைவர் ஏகேடிஆரும் போயிருந்தார். பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு, பார்த்திருப்பீங்க. அப்போ அதுல 100க்கும் மேற்பட்ட உலக பிரதிநிதிகள், உலக நாட்டு ஜனாதிபதி பிரான்ஸ் மெக்ரான் வந்திருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நாட்டின் பிரதிநிதிகளும் கலந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட மாநாடு, மிகப்பெரிய மாநாடு. ஏனெனில் உலகத்தை இனிமேல் ஆளப்போவது AI தான். அது மாற்றுக்கிறது கிடமே கிடையாது. உங்களுக்கு என்ன செய்யலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் AI மூலம். அந்த அளவுக்கு உலகம் கையளவில் கை அடக்கத்திற்குள் AI மூலம் வந்து விட்டது. இனிமேல் இந்த கம்ப்யூட்டர் இயக்க தெரியாத மனிதன், ஓரளவு சரி செய்ய முடியாத மனிதன், நீ இறந்த என்ற வடிவத்துக்கு உலகம் வந்து கொண்டிருக்குது. இது நான் நக்கல் நையாண்டியா சொல்லல. இந்த வார்த்தை அறிவுபூர்வமான வார்த்தை. உலகம் ஆளப்போவது AI. AI ஜெனரலும் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த போல இப்ப AI தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்குது. ஆளும் வர்க்கம் என்று சொல்லலாம். அதாவது இந்தியாவின் ஒரு முன்னெடுப்பு, மிகப்பெரிய முன்னேற்றம். இதுல நக்கல் நையாண்டி என்று சொன்னாக்கா, இப்ப பிப்ரவரி 16 to 20 வரை முடிஞ்சிட்ட மாநாடு. அந்த மகாநாட்டில் மோடிஜி உருவாக்குறார். அவர் சிறு வயது பள்ளி காலத்துல அவர் ஒரு ரோபோ ஒன்றை செஞ்சு அதற்கு பரிசும் வாங்கினாராம். இது எப்படி இருக்குது? இப்ப மோடிஜி எப்ப பிறக்கிறாரு? அவருக்கு எத்தனை வயசு? இப்ப மனுஷன் பிறக்குது 50ஆம் ஆண்டுல. நீங்களே கணக்கு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அறிவு வேணும் இல்ல, கணக்கை பார்த்துக்கொள்ளுங்க. மனுஷன் பிறக்கிறாரு. அப்ப முதல் உலகத்துல எங்க அந்த AI உருவாக்கப்பட்டதை பார்ப்போமா முதல்ல? அப்ப பார்த்தா இந்த பொய்ய உலகம் சிரிக்குமா இல்லையா? உலகம் சிரிக்குதானே இந்த ஆள்ல பொய்ய. நீ படிச்சது ஒரு கிராமத்து வில்லேஜ் ஸ்கூல், 1 to 7 வரை எல்லாம் தகவல் தாரம் பாருங்க. இப்ப உலகத்துல முதல் இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினால் மட்டும் திடீரென கொண்டு வரப்பட்ட விடயம் அல்ல. இதுதான் உலக செய்தி என்பது. இது பல தசாப்தங்களாக பல நாடுகளின் ஆராய்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு துறை. என்ன சாமான்? AI. அப்ப இது அமெரிக்கா முதல் 1956ஆம் ஆண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை முதலில் ஜான் மெக்கார்த்தி, அதாவது அமெரிக்காவின் ஒரு பேராசிரியர், ஜான் மெக்கார்த்தி என்ற அமெரிக்க பேராசிரியர் 1956ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் டார்ட்மவுத் காலேஜில் ஒரு மாநாட்டை அறிமுகப்படுத்துறார். 56ஆம் ஆண்டு. மோடிஜி பிறக்கிற 50ஆம் ஆண்டு வச்சுக்கொள்ளுங்க. இதுவே ஒரு தனி ஆராய்ச்சி துறையாக AI உருவான தருணமாக உலகத்தில் கருதப்படுகிறது. 1955ஆம் ஆண்டிலே AI என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு முன்பே 1955இல் அமெரிக்காவை சேர்ந்த ஆலன் நியூவல் மற்றும் ஹெர்பர்ட் சைமன் ஆகியோர் லாஜிக் தியரிஸ்ட் என்ற முதல் AI மென்பொருளை உருவாக்கினர். இது ஒரு கணித தேற்றங்களை தானாகவே தீர்க்கும் ஒரு திறன் கொண்டு சொல்லப்படுது. கம்ப்யூட்டர் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படும் பிரிட்டனின் ஆலன் டியூரிங் 1950ஆம் ஆண்டிலேயே இயந்திரங்கள் சிந்திக்குமா என்ற கேள்வியை எழுப்பி டியூரிங் டெஸ்ட் என்பதை உருவாக்கினார். இதுதான் AI-க்கான அடிப்படையான ஒரு பவுண்டேஷன் என்று சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் AI-யின் தத்துவார்த்த அடித்தளம் என்பது பிரிட்டனில் 1950ஆம் ஆண்டில் இடப்பட்ட ஒரு பவுண்டேஷன். ஆனால் அது ஒரு ஆராய்ச்சி துறையாகவும் தொழில்நுட்பமாக முதலில் அமெரிக்காவில் 56ஆம் ஆண்டில் தான் தொடங்கப்படுது. 50ஆம் ஆண்டுல ஒரு பிரிட்டன் ஒரு பவுண்டேஷன் போட்டாலும் அந்த பவுண்டேஷனுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா தொங்கி பிடிச்சினான். வந்துருச்சா? இவ்வளவுதான் ஒரு சரித்திரங்கள். இப்ப இந்தியாவில் பார்ப்போமா? இந்தியாவில் AI குறித்து ஆராய்ச்சி என்பது 1960களிலேயே கல்வி ரீதியாக தொடங்கி விட்டாங்க. அது உண்மை. இது பரிணாம வளர்ச்சியை சொல்லலாம். அந்த வளர்ச்சி என்பது 1960-70 வரையும்
மும்பையில் உள்ள டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தின் டிஃபர் இந்தியாவின் முதல் கணனி உருவாக்கப்பட்டது. 70ஆம் ஆண்டு தான் கணனி உருவாக்குறாங்க. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க, 70ஆம் ஆண்டு. இவர் எத்தனாம் ஆண்டு வராரு? 55, 50ஆம் ஆண்டு, 10 வயசா இருக்கு அப்ப. அதன் பிற்பாடு 1969 to 70 காலங்களில் பெங்களூருல இந்திய அறிவியல் நிறுவனத்தில் கணனி அறிவியல் துறை தொடங்கப்பட்டது. 69 70 கிட்டத்தட்ட இவருக்கு 20 வயசு. இதுல வச்சு பிடிச்சிக்கோமா, 20 வயசுல ஒரு கம்ப்யூட்டர் வருது. இவர் எங்க ரோபோ கிட்ட போறாரு? இருக்கட்டும், ஒரு அவிச்சு விடுறான் பாவி. இவரு டீ கடை வச்ச நேரம் எங்க, இவர் எங்க ரோபோ செய்ய போனது? இருக்கலாம். பெங்களூரு அறிவியல் நிறுவனத்தில் கணினி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி துறை சம்பந்தமா பண்றாங்க. 1970களில் பேராசிரியர் ஜி கிருஷ்ணா என்பவர் இந்தியாவில் முதலில் ஏஐ பாடத்தை அறிமுகப்படுத்துறார். 70ஆம் ஆண்டு வருதுன்னா இவர் 20 வயசு. இப்ப இவர் ஸ்கூல்ல விட்டு வெளியாகிட்டாரா இல்லையா? 20 வயசுன்னா இவர் அங்க +2 படிச்சு வெளியாக இருக்கணும். நம்ம ஊர்ல ஏஎல் படிச்சு வெளியாகிற மாதிரி வெளியாகிட்டாரு. இவர் அங்க ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கினாரு. இது வந்துட்டு அவர் போய் நம்பர் 1. இப்ப இந்தியாவுக்குள்ள வருது கேபிசி திட்டம். இந்த கேபிசி திட்டம் என்பது அதுவும் ஒரு சாத்தியமான நிலைப்பாடு தான் கேபிசி திட்டம். இதுக்கு மோடிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கேபிசி திட்டம் என்பது இந்தியாவுக்குள்ள முதலாக அறிமுகப்படுத்துறாங்க. எங்க வருது? இந்தியாவோட வளர்ச்சி குறித்து. இப்ப கேபிசி என்பது இது இந்தியாவின் ஏஐ வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல். ஐநா யுஎன்டிபி உதவியுடன் மத்திய மின்னணு துறை நாலேஜ் பேஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இதைத்தான் கேபிசி சொல்லுவாங்க. இது அங்க ஒரு சப்ஜெக்டா வருது. அது எங்களுக்கும் அது கொடுத்திக்கிறாங்க. 3 மாத கல்வி. அங்கிட்டு நமக்கு தெரியாப்ப ஏஐ சொல்லிக்கிறோம். அதாவது இந்த மாஸ்டர் டிகிரி வரும்போது இதையும் அவங்க ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு 5-10 கிளாஸ் போட்டு 12 கிளாஸ் வரும். அது நாலேஜ் பேஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதான் கேபிசிஎஸ் என்ற திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் ஏஐ ஆராய்ச்சிக்காக ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எத்தனாம் ஆண்டு? 86. 80ஆம் ஆண்டுல இருந்து வந்தாலும் அங்க அவருக்கு 30 வயசு ஆகுது. சரிதானே? இந்தியாவோட ஒரு அத்திவாரம் அங்கிட்டு சொல்லப்பட்டாலும் இந்தியாவோட வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு தான் சரியான முறைக்கு வாராங்க. இப்ப 90ஆம் ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப 96ஆம் ஆண்டுக்கு பிறவெல்லாம் கம்ப்யூட்டர் அங்க மயமாயிடுச்சு இந்தியாவுக்குள்ள. இப்ப சிடாக் என்ற திட்டத்தை தொடங்கியது மூலம் ஆராய்ச்சிக்கான ஒரு புதிய பவுண்டேஷன் போடுறாங்க. இப்ப சிடெக் 1982 புனேவில் சிடெக் மையம் ஒன்று தொடங்கப்பட்டது. இது 88ஆம் ஆண்டு. இவருக்கு 50ஆம் ஆண்டு எங்க இருக்குது? இது பரம் போன்ற சூப்பர் கம்ப்யூட்டர்களை உருவாக்கியது. இது ஏஐ தொடர்பான சிக்கலான கணக்குகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு மேதையாய் வேறு. அப்ப நவீன காலத்தை நாங்க சொன்னோம்னா 2018 வரை இந்தியாவோட தேசிய கொள்கைகள் எல்லாம் அது நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐ எல்லாம் வருகுது. அது நிறைய போகுது. ஆக இந்த கம்ப்யூட்டர் பவுண்டேஷன் என்று வருகுது. ரோபோ எல்லாமே வருது. 80ஆம் ஆண்டு இவர் 50 பிறந்திருக்கார். இவர்கிட்ட 30 வயசுலாம் வருகுது. இவர் எங்க 30 வயசுல ஸ்கூல்ல ட்ரைஸ் பெற்றாரு? அது நம்பர் போய். உலக நாடுகள் ஒப்பிடும் போது இந்தியா ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கினாலும் தற்போது உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவில் மிக அதிகம் ஏஐ வல்லுநர்களை கொண்ட நாடுகளில் இந்தியா முன்னணி நாடு. இதெல்லாம் நீங்க மறக்க கூடாது. இதெல்லாம் இந்த மாணவர்களுக்கு, ஏழு மாணவர்களுக்கு தேவைப்படுற தகவல்கள், மிக மிக முக்கியமான தகவல்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது ஆரம்ப கல்வி எங்க பாருங்க இவர் ஆரம்ப கல்வி எடுக்கிறாரு ஒரு வில்லேஜில். உதாரணமாக எப்படி சொல்ல, வில்லேஜ் அவுட் ஆஃப் ஏரியா கிளம்புக்குள்ள சொல்றால் சரியா தெரியலைங்க. இப்ப நம்ம மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல இல்லை, சரி திருவண்ணாமலை எடுத்துக்கொள்வோம். ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடியது, மன்னிச்சு கொள்ளுங்க மக்கள், மிகவும் பின்தங்கிய ஊராக இருக்கிறது சாம்பூர் பகுதி. சம்பூர் நான் போய் பார்த்த ஏரியா மிக 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 பின்தங்கிய பகுதி, மிக பெக்பாட் மக்களாகவும் பின்தங்கிய பின்தங்கிய கல்வி நிலையமும் இருக்குது சம்பூர் பகுதி முற்றுமுழுதாக. நான் பார்த்தே 10 வருஷம் ஆகுதுன்னா இதுக்கு எவ்வளவு மேல பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க. இன்னும் அதே நிலைமை. அப்படி அதையும் விட ஒரு இலக்கமான ஒரு கல்வியில பெறாரு நரேந்திர மோடி ஜி அவர்கள். தனது ஆரம்ப கல்வி பயின்ற பள்ளியின் பெயர் வட்நகர் குமார் ஷாலா எண் 12. வட்நகர் குமார் ஷாலா நம்பர் 12 ஸ்கூல்ல. இது குஜராத் மாநிலம் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள அவர் சொந்த கிராமம். மிக பின்தங்கிய ஒரு கிராமம் வட்நகர். இவர் அங்கிட்டு 1ஆம் ஆண்டு இருந்து 7ஆம் ஆண்டு வரை 56ஆம் ஆண்டு 63ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பயில்றார். இவர் சிறப்பு என்னன்னா, இந்த பள்ளி கட்டிடம் தற்போது தொல்லியல் துறையால் பழமை மாறாமல் புதுக்கப்பட்டு அதே பரைனா
வரங்குலர் ஸ்கூல் என்ற பெயர்ல ஒரு முன்மாதிரி பள்ளியாக வச்சிருக்காங்க. வில்லேஜ் கிராமம், மிகப்பெரிய ரொம்ப பின்தள்ளப்பட்ட ஒரு வில்லேஜ். ஆரம்ப கல்விக்கு பிறகு இப்ப நேனா வாராரு, ஆரம்ப கல்விக்கு பிறகு அவர் பேட்நகரில் உள்ள பிஎன் உயர்நிலை ஹை ஸ்கூல்ல படிக்கிறார். அதே ஊருக்குள்ள இந்த கிராமத்துல எங்கடா உனக்கு ரோப வந்துச்சு, எங்கடா உனக்கு மெட்ஸுக்குரிய இதெல்லாம் வந்துடுச்சு இருக்கட்டுமா, மேல்நிலை கல்வியில கல்வியை தொடர்ந்தார். அப்ப அவரோட பிரதமரின் கல்வி பயணம் அல்ல படித்த கல்லூரி பற்றி சொல்ல போனோம் என்றால், அதுக்கு பிறகு அவரு பிஏ படிச்சவன் சொல்றார். ஒரு மெட்ஸ் படிச்சவன் பிஏக்கு போவானா? நாட் த பாயிண்ட், யுவர் ஹானர். ரெண்டாவது அவரு அது இந்த எம்ஏயும் பெறாராம், எம்ஏயும் படிக்கிறார். இது ரெண்டுக்கும் எந்த ஆதாரம் இல்லைங்க. அதாவது இவரு 7 வரையும் படிச்சிருக்கிறார். அப்புறம் அவரு அவரை பிஎன் ஹை ஸ்கூல்ல தொடர்ந்தாராம். +2 கதை வரல, +1 கிட்ட 7ல இருந்து, அதாவது நம்ம ஊர்லயும் நல்லா பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் மாறி 9ஆம் ஆண்டோட கல்வியை விட்டு சரித்திரம் தான் இருக்குது. இவரும் அதே மாதிரி +1க்குள்ளே போகாம விட்டுட்டார், அந்த 10க்குள்ள இருக்கிறார். இதுதான் இவர உண்மையான கல்வி நிலை. ஆனால் இவர் அரசியலுக்கு வந்த அப்புறமாக இவரு படித்தாருங்களா, பிஏ படித்தாரா டெல்லி பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. அதுல டிஸ்டன்ஸ் தொலைதூர கல்வி, வீட்டிலிருந்து படிக்கிற டிஸ்டன்ஸ் கல்வி மூலம் அவர் பிஏ பெற்றுக்கொண்டாராம். 78ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டாராம். அதுக்கு தகவல் அறியும் சட்டத்தில் போட்டா எந்த ரெக்கார்டும் அங்க இல்லை. அப்புறம் எம்ஏ பண்றாராம் 83ஆம் ஆண்டு எங்கயா குஜராத் யூனிவர்சிட்டியில அரசியல் அறிவியல் முதுகலை பட்டம் பெற்றாராம். அதுக்குரிய ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் எதிர்கட்சியினர் காங்கிரஸ் சார்பால அவங்க ஐடி இந்த ரைட்ஸ் இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கேட்டு இதுவரையும் அவர் எந்த பட்டமும் பெற்று இந்த 2 யூனிவர்சிட்டியிலும் எந்த ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப சொல்லுங்க, ஒரு மனுஷன் பொசிஷனால ஏக்கர் கணக்கில் போய் சொல்ல அளவு கண்டா இந்த டி மாஸ்டர் தான். இவர் 9ஆம் ஆண்டோட டீ கடையில டீ ஆத்த போயிட்டார். அது போல இந்த சங்கி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி சங்கி பாலாவுக்குள்ள பெரிய ஆளாயிட்டார். இதுதான் நடந்த சரித்திரம். இதுக்குள்ள இவர் எங்க ரோபா செஞ்சாராம்? இவன் பாவி இந்த டீக்கர மாஸ்டர் சொல்ற பொய் இந்தியாவுக்கு ஒரு கேவலம், ரொம்ப மோசமான கேவலம். ஆனால் இந்தியாவில் ஏஐல படிச்ச நாம மெட்ராஸ் டெக்னாலஜி ஒன்று இருக்குது. அது ஃபுல்லா இன்ஜினியரிங் காலேஜ் தான். அறிஞர் அண்ணா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட்களை உருவாக்குறது. இவருக்கு ஒரு மெத் சயின்ஸ் படிச்சவன் பிஏக்கு போவானா? சாதாரண கேள்விங்க. இப்படி இந்த நெய்னா அடிச்சு விடுறான் பாவி, ரொம்ப முடியலைங்க. இது இந்த இந்தியாவுக்குள்ள சிரிப்பும் நையானிய வந்த செய்தி உங்களுக்கும் தந்திருக்கிறோம். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு கேட்டு பாருங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.